இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 ஜனவரி மாதம் இந்த பூந்தமல்லி பைபாஸ் டு போரூர் இந்த லைனில் மெட்ரோ ரயில் இயக்கிறதுக்கு ஏற்கனவே மாநில அரசு மத்திய அரசு இரண்டு பேரும் இணைந்து சொல்லிட்டாங்க. முதலமைச்சரும் பிரதமரும் சேர்ந்து இந்த மெட்ரோ ரயில் இயக்கிறத நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. இதில் இப்போ ஸ்டேஷன் ஒர்க் மட்டும்தாங்க பெண்டிங் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் இந்த ஜனவரி மாதம் இந்த பூந்தமல்லி பைபாஸ் டு போரூர் இந்த லைனில் மெட்ரோ ஆப்ரேட் ஆக போகுதுங்க. ஜனவரி மாதம் விரைவில் நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த 2026 ஜனவரி மாதம் இந்த லைனில் மெட்ரோ ஓப்பன் ஆகும் போது அதை பற்றின வீடியோ வாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேஷன் ஒர்க் மட்டும்தான் பார்க்க போகிறோம். லைன் ஒர்க் இல்லை, ஸ்டேஷன் ஒர்க் மட்டும்தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டேஷன் தான் முதல் ஸ்டேஷன் பூந்தமல்லி பைபாஸ் நசத்துப்பேட்டையில் இருக்கிறது. இங்கிருந்து போரூர் ஜங்ஷன் வரலும் மொத்தம் 10 ஸ்டேஷன், 9 கிலோமீட்டர்கள். இந்த ஸ்டேஷன் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 85% முடிஞ்சிருக்குங்க. ஆமாம், பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் இருந்து உங்களுக்கு இந்த சாலையை கடக்கிறதுக்கான அந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங்கெல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த மாதம் இறுதியில் பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போ இதை துவக்கி வைக்கிற மாதிரி பிளான். ஆனால் பணிகள் பார்த்திங்கன்னா இன்னும் முடியல. அதுக்குள்ளே எப்படி இந்த டேட்டெல்லாம் இதெல்லாம் அறிவித்தாங்கன்றதும் தெரியல. அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பூந்தமல்லி ஸ்டேஷனு. அந்த ஸ்டேஷனை பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டேஷன் ஒர்க்கும் அப்படி தாங்க 80% 85% நடந்திருக்குங்க. மேலே ஸ்டேஷனோட ஷெல்டர்லாம் அமைச்சிருக்காங்க. ஆனால் இடதுபுறம் வலதுபுறம் இந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே போகிறது இன்னும் முடியலை. இந்த பூந்தமல்லி ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பூந்தமல்லி பேருந்து நிலையத்திற்கு ஆப்போசிட்லேயே மெயின் ரோட்லேயே வருதுங்க. இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா முல்லைத்தோட்டங்க. இதுவும் அப்படி தான் 80-85% தான் முடிஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டேஷன்லேருந்து இடதுபுறம் வலதுபுறம் இறங்குற அந்த கனெக்டிவிட்டி கூட இன்னும் பண்ணல. அதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பணிகள் வந்து ஸ்பீடாக நடக்குதுங்க, அது மட்டும் உறுதி. அதனால் கொஞ்சம் நம்பலாம். இந்த மாதம் கண்டிப்பாக இந்த ஸ்டேஷன் ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்ச மாதிரி தாங்க. இப்போது 3வது ஸ்டேஷன் முல்லைத்தோட்டம் பார்த்துட்டோம். 4வது ஸ்டேஷன் கரையாஞ்சாவடி போகலாம் வாங்க. கரையாஞ்சாவடி அந்த ஸ்டேஷன் வந்துட்டுங்க. இங்கேயும் அந்த இடதுபுறம் வலதுபுறம் அந்த ஒர்க்கு ஸ்டேஷன் இப்போ வந்து 4-5 மாதங்களாக இந்த லைனில் மெட்ரோ ட்ரெயின் வந்து ட்ரையல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ட்ராக்கு மற்ற ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இருக்கிற பெண்டிங் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் ஒர்க்கு மட்டும்தான். அது முடிஞ்சால் ஓப்பனிங் தான். இந்த கரையாஞ்சாவடி குமணஞ்சாவடி இந்த 2 முக்கிய சந்திப்புகளை தவிர்க்கிறதுக்கு டபுள் டக்கர் ஃப்ளைஓவர் வருதுங்க. வடபழனியில் இருக்கிற மாதிரி டபுள் டக்கர் ஃப்ளைஓவர் வருது. அது இதெல்லாம் முடிஞ்சப்பறம் தான் அந்த டபுள் டக்கர் ஃப்ளைஓவரை ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ நாம் வந்திருக்கிற இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா குமணஞ்சாவடிங்க. இந்த குமணஞ்சாவடி ஜங்ஷனை தாண்டினதுமே போரூர் ரூட்டில் டிமார்ட் வரும். அந்த டிமார்ட்டுக்கு அப்படியே மெயின் ரோட்டில் அந்த டிமார்ட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்டேஷன் வருது. மெயின் பூந்தமல்லி ஹை ரோட்லேயே, மவுண்ட் பூந்தமல்லி ஹை ரோட்லேயே வருது இந்த குமணஞ்சாவடி. பாருங்கள். ஆனால் இது எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருன்றாங்க. அடுத்து ஆமாங்க, காட்டுப்பாக்கம் 6வது ஸ்டேஷனு இந்த லைனில் காட்டுப்பாக்கம். ஒரே விஷயந்தான், இதில் வேறு அப்பப்போ சொல்ல வேண்டியதில்லை. ஸ்டேஷன் ஒர்க்கு மட்டும் பெண்டிங் இருக்குது. ஆனால் அது இந்த ஜனவரி கடைசிக்குள்ளே முடியுமான்றது தான் கேள்விக்குறி. இந்த அனைத்து ஸ்டேஷன்லேயுமே இந்த என்ட்ரன்ஸு, இந்த எலிவேட்ரு, அந்த ஒர்க்கு அதெல்லாமும் ஸ்பீடாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பாருங்கள், என்ட்ரன்ஸ் ஒர்க்கு முடிஞ்சு போர்டெலாம் வச்சுருக்காங்க. ஒர்க்கு போகிறத பற்றி தாங்க ஜனவரியில் ஓப்பன் ஆகுறது. இப்போ அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஐயப்பந்தாங்கல். இந்த ஐயப்பந்தாங்கல் ஸ்டேஷன் ஒர்க்கும் 85% முடிஞ்சிருக்குங்க. எலிவேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த இந்த பக்கம் பேருந்து நிலையம் டெப்போலாம் இருந்தது பார்த்திங்களா ஐயப்பந்தாங்கல்ல, அந்த இடத்துல தான் ஒரு பகுதி ஸ்டேஷன் வருது, ஒரு பகுதி ஆப்போசிட் சைடில் வருது. ஆமாம், இது இந்த சைடு பேருந்து நிலையத்திற்கு ஆப்போசிட் சைடு. அதனால் இப்போது இந்த ஒர்க்கை ஸ்பீடு பண்ணி இந்த பொங்கலுக்கு அப்புறம் இந்த மாத கடைசியில் ஓப்பன் பண்ணுறது தான் இவங்களோட டார்கெட்டு.
இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைனில் 8வது ஸ்டேஷன் தெல்லியார் அகரம். அது என்னடான்னு பார்க்குறீங்களா? ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் தாங்க, தெல்லியார் அகரம். இங்கேயும் அப்படி தான், இடதுபுறம் வலதுபுறம் அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டு. இது வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கேட்டுக்கு பக்கத்திலே வருது ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. ஆமாம், இந்த நுழைவு வாயிலில் பணிகள்லாம் முடிஞ்சு அந்த தெல்லியார் அகரம் அந்த போர்டெல்லாம் வச்சுட்டாங்க. ஆமாம், ஆனால் ஒர்க்கு வந்து கன்ஃபார்மாக ஸ்பீடாக போகுதுங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து 9வது ஸ்டேஷன் போரூர் பைபாஸ். வாங்க போகலாம். இப்போ நாம் வந்திருக்கிற இந்த லைனில், இந்த பூந்தமல்லி டு போரூர் லைனில் 9வது ஸ்டேஷன் போரூர் பைபாஸுங்க. ஆமாம், இந்த ஸ்டேஷன் ஒர்க்கும் எல்லா ஸ்டேஷன் ஒர்க்லேயுமே ஆட்கள் இருக்காங்க, நல்ல வேலைகள் மும்முரமாக போகுது. இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து போரூர் நோக்கி வரப்போ இடது பக்கம் மட்டும்தாங்க என்ட்ரி எக்ஸிட்டு. வலது பக்கம் ஸ்டேஷன் கிடையாது, இறங்குறது ஏறுறது. ஏன்னா வலது பக்கம் ஏறி இருக்கிறதுனால அந்த இடத்த எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரே சைடில் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ நாம் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த லைனில் கடைசி ஸ்டேஷனுங்க, போரூர் ஜங்ஷன். ஆமாம், இந்த இடம் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான இடம். ஏன்னா ரொம்ப ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும், நெருக்கடியான இடங்க. இதில் அந்த ஆர்காட் ரோட்டில் தான் அந்த போரூர் ஜங்ஷன் ஸ்டேஷன் வருது. அதில் இடதுபுறம் வலதுபுறம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வர மாதிரி, ஒரு தெருவுக்குள்ளே வர மாதிரி வருது ஸ்டேஷனு. ஆமாம், இந்த ஸ்டேஷன் தான் ரொம்ப கிரிட்டிக்கல். இவ்வளோ ஒரு இட நெருக்கடியான ஒரு இடத்துல இந்த போரூர் ஜங்ஷன் ஆர்காட் ரோட்டில் இந்த ஒர்க்கை 85% பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பாராட்டணும். மீதமுள்ள ஒர்க்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பொங்கல் விடுமுறை கழித்து இந்த மாத இறுதியில் முடிஞ்சிடுங்க. அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போகுது பணியெல்லாம். இன்னும் 3 அல்லது 4 ஆண்டுகளில் சென்னை வந்து டெல்லிக்கு நிகரான ஒரு மெட்ரோவாக உருவாகுங்க. தென்னிந்தியாவினுடைய மிகப்பெரிய மெட்ரோ நெட்வொர்க்கு சென்னையாக தான் இருக்கும். மாதவரம் டு சிறுசேரி, மாதவரம் டு சோழிங்கநல்லூர், பூந்தமல்லி டு பரந்தூர், ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம், கிளாம்பாக்கம் டு மகேந்திர வேர்ல்டு சிட்டி, இப்படி பல ப்ராஜெக்டுகள் ஏற்கனவே நடந்துக்கிட்டும் இருக்குது, பல ப்ராஜெக்டுகளும் வரப்போகுது. இது ஒரு மிக சந்தோஷமான விஷயம். சென்னையினுடைய வளர்ச்சி மிக அபரிமிதமாக இருக்கும் இன்னொரு 5 ஆண்டுகளில், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் சென்னையில் இருக்கிற இயற்கை வளங்களையும் நாம் பாதுகாக்கணும். வெறும் பில்டிங் கட்டுறது பெரிய விஷயம் இல்லை. அவ்வளோதாங்க, இந்த பூந்தமல்லி டு போரூர் இந்த 2026 ஜனவரியில் ஓப்பன் ஆக போகிற ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு இந்த லைனில், பூந்தமல்லி டு கலங்கரை விளக்கம் லைனில். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஷன் ஒர்க்கை மட்டும் பற்றின வீடியோ, லைன் ஒர்க்கை பார்க்கணுன்னா ஏற்கனவே 2 வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். லைக் பண்ணுறப்ப ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.